இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச், அதாவது வந்து 3 டேஸுக்கு என்ன லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து செய்கிற வீடியோ இல்லை, நான் என்ன வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்க கூட போயிட்டுருக்கேன். எப்போ பாரு நம்ம வந்து என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்குது. ஒரே வாரத்தில் ரிப்பீட்டடாக செய்யாமல் எப்படி வந்துட்டு ஒரு சிம்பிளான சின்ன சின்ன ஃபுட்டெல்லாம் எப்படி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு டே. நான் என்ன பண்ணிக்கணும்னா நாள் காரக்குழம்பு, அதாவது கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கேன், சாதம் வச்சுருக்கேன். இவ்வளோ தான். எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு லஞ்சு டிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி நிறைய பொரியல் நிறையா அதெல்லாம் வைக்கவே மாட்டோம். ஸோ எங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எப்படி வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஃபுட் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா இது வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட் வத்தல் இருக்கு இல்லையா, அது. அடுத்து கொஞ்சம் ரைஸு. இது வந்து இன்றைக்கி நான் 2ஆவது நாள் செஞ்சேன் இந்த வாரத்திலே. அடுத்தது 3ஆவது நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சாதம் அடுத்தது கிள்ளி போட்ட சாம்பார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த சாம்பாரும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவலும் செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 கப்பு வச்சுருக்கேன்றதுனால சாம்பார் எப்பயுமே நான் 2 கப்பில் தான் வைப்பேன். இந்த வறுவல் மட்டும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேக்லேயும், அதே மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு 2 முட்டை போட்டு மிளகுத்தூள் போட்டு ஆம்லேட்டாக நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து எங்களுடைய சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பாருங்கள், இந்த மாதிரி காலையில் எழுந்ததும் ஈஸியாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் வந்து பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம். தக்காளி சாதத்துக்கு நான் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வந்து செஞ்சுட்டு அதை வந்து நான் வந்து சாதத்தை உதிரியாக வச்சு நான் வந்து செஞ்சுருக்கேன். நிறைய பேர் வந்து குக்கரில் வைப்பாங்க, பட் நான் வந்து தக்காளி டொக்கு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாதத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறுவேன். அப்போ தான் வந்து பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட செய்முறை வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.